அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. கல்லாரில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாய. அன்பார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 24ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை. இந்த குருவாரம் என்பது ஒரு நல்ல அருமையான வாரம். அந்த குரு பகவானுடைய கிழமை இது. திதி நவமி திதி இரவு 1:20 வரை இருக்குது. பின்னாடி தசமி திதி. கார்த்திகை நட்சத்திரம் ராத்திரி 9:57 வரை இருக்குது. பின்னாடி ரோகிணி வந்துடுது. இன்றைக்கி ஃபுல்லாமே 2 நட்சத்திரத்துக்குமே மரண யோகம் தான். ராகுகாலம் எப்போதுமே 1:30 முதல், அதாவது காலை மணி ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30. குளிகன் 9 முதல் 10:30. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இந்த அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் இன்றைக்கி ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் தனித்து இருக்கிறார், மகரத்தில் தனியாக இருக்கார். சந்திரன் ரிஷபத்துக்கு போயிட்டார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிஞ்சு 2ஆம் பாதம் அப்படி வரும்போதும் ரிஷபத்துக்கு போயிடுவார். செவ்வாய் எப்போதும் போல் மிதுனத்திலே இருக்கார். புதன் இப்போ மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துட்டார், இடம் மாறிட்டார் புதன். குரு ரிஷபத்தில் இருக்கார். அடுத்து சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில், கேது கன்னியில். இதில் அன்பான நண்பர்களே, இன்றைக்கி 2 கிரகங்கள் மாறப்பட்டிருக்கிறது. புதனும் சந்திரனும் மாறி இருக்காங்க. அதனால் இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். அன்பான நேயர்களே, மேஷராசி என்பர்களை, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு அருமையான நாள். அதாவது இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் சேர்க்கை, அருமையான நாள். உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இன்று நாளையும் அருமையான நாள். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும், அமோகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த குரு சந்திரன் 2 பேரும் என்றைக்கு சேர்ந்து இருக்காங்களோ, ஜாதகத்தில் நிரந்தரமாக அவங்க சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா ராஜயோகம்னு பேர். அது ஒரு நல்ல யோகத்தை காட்டும். அது மாதிரி ஒரு அமைப்பு இது, இந்த குருச்சந்திர யோகம் என்பது. நல்ல நாள் என்று உங்களுக்கு சனி பகவான் 11 இருக்கார், அவரோட புதன் சேர்ந்துட்டார். அதனால் இந்த ஜாதகம் நல்ல நாள். மேஷராசி என்பவர்கள்லாம் இன்று நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று அதாவது சந்திரன் உங்களோட சேர்ந்து இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்காரு. ஆனால் அந்த குருவோட சேர்ந்துருக்கார். அவர் குருவோட சேர்ந்து யோகம் பெறக்கூடாது. ஆனால் இந்த ரிஷபராசிக்கு குரு 8ஆம் அதிபதி. அதனால் அது யோகம் பெற்றார்னா தேவையில்லாமல் விரயங்கள் எல்லாம் உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு சிலருடைய கருத்து சுக்கிரன் உச்சம் பெற்றால் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. ஏன்னா சுக்கிரன் 2 வீடு அவருக்கு அதிபதி. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. ரிஷபராசி ஜென்மராசி, 6ஆம் இடம் துளாரம், 6ஆம் இடம் ரணம் சத்து, நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுது. அப்போ எப்படி அவர் நல்லது செய்வார்? ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டான் நிச்சயமாக. ஏன்னா 2 வீடு என்பதால் அந்த வீட்டுக்குடைய பலனை அவன் செஞ்சாகணும். அதனால் லக்னாதிபதி உச்சம் பெற்றது ஆயுளுக்கு வேணால் நன்மைன்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. உச்சம் பெற்று அவன் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பாக எனக்கு என்னுடைய இதில் தெரியல.
ஆனால் இது சில பேர் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த கருத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அதாவது நமக்கு தெரியாத கருத்துக்கள்லாம் கூட நிறைய இருக்கலாம், அனுபவத்தில் நிறைய இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், அந்த மாதிரிலாம் அதை நம்ம மறுக்கலை. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம். தெரியாதகிட்ட போய் சொன்னால் வழக்கங்கிட்ட பதில் சொல்ல தெரியாது நமக்கு. அதனால் அது ஒரு கருத்து. அதனால் மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 7ஆம் அதிபதி அவர் 12ல் இருக்கார். அவர் 12ல் இருந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணார்னா சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். அவர் குருவோடு சேர்ந்து இருக்கார். இது ஒரு ஒப்பிடலாம். என்ன ஒப்பிடலைன்னா, இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது விரயஸ்தானத்தில் குரு இருந்தாருன்னா விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் நடக்கும். இந்த சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல விரயங்களாக நடக்கும். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்து, இதுக்கெல்லாம் இப்போ இந்த இன்றைக்கி நாளைக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை இப்போ அந்த கொடுப்பார், சுப விரயமாக கொடுப்பார். ஆனால் இப்போ ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு 10ல் இருப்பது நல்லது தான். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இந்த சனி ராகு நல்லப்படுது. ரிஷபத்துக்கு சனி நல்ல இடத்துல இருக்கார், 10ல் இருக்கார். ராகு 11ல் இருக்கார். ஆனால் மிதுனத்துக்கு ராகு 10ல் இருக்கார், சுக்கிரனும் 10ல் இருக்கார். அது ரெண்டு மிதுன லக்னத்துக்கு விட அந்த சுக்கிரன் நல்லது பண்ணுவார். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காட்டுவார். 5ஆம் அதிபதி 10ல் உச்சம் பெற்றது நல்ல அமைப்பு. அதனால் அது ஒரு நல்ல பலன். அதனால் இங்கேயும் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் ஒரு மாற்றங்களை கொடுப்பார். அப்படி கடகராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கு. அருமையான நாள் என்று உங்களுக்கு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு சந்திரன் இணைவு அபூர்வமான இணைவு. இன்றைக்கு நாளைக்கு அமோகமானது, நல்லதே நடக்கும். நீங்கள் எதிர்பாராதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு குருப்பு சந்திர யோகம் இருக்குது. எதிர்பாராதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்ல அருமையான வாய்ப்புகள் இருக்குது. அன்பான நேயர்களே, இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல நாள் உங்களுக்கு. அதனால் நல்லதே நடக்கும். கவனமாக செயல்படுங்க, நல்ல காரியங்களாம் நடக்கும். சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு அஷ்டமம் கூறுவது, அதாவது உங்களுக்கு குரு எங்கே இருக்குன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிற போது பவுசை குறைப்பார். அது நல்லது செய்ய மாட்டான். ஆனால் அவர் சேர்ந்து இருக்கிறது என்னன்னு கேட்டால் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கெடுதலை பண்ணிட மாட்டார். அதனால் பார்த்து கவனமாக நடந்துங்க. கரெக்டாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க. இருந்தாலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7ல் சனி, 7ல் புதன் இருக்காங்க, 8ல் ராகு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதனால் பார்த்து நிதானமாக கவனமாக நடந்துங்க. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு அமோகமான நாள். இந்த குரு 9ஆம் இடத்துல இருந்து அவர் மட்டும் இல்லை, சந்திரனோட இணைந்து இருக்கிறார். அவங்களும் குருவும் சந்திரன் இணைந்து இருப்பது நல்ல யோகம். இன்றைய நாளை உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இந்த நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்னைக்கு நாளைக்கு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அமோகமாக இருக்கும். நல்ல காரியங்களாக அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு இன்று குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களுக்கு 6 கூடையவர். அவர் யோகம் பெறக்கூடாது. சந்திரனோடு சேர்ந்து யோகம் பெறுறாரு. அது யோகம் பெறுவது தவறு. அதனால் கொஞ்சம் பார்த்து உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்தவங்க, ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தவங்க. ஏன்னா 6 கூடையவர் யோகம் பெற்றாருன்னா ஆரோக்கியம் கெடும், எதிர்ப்பு இருக்கும், கடன் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல இணைவு. அதனால் ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில் நன்மையை செய்வார். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு அமோகமான நாள். உங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2 கூடையவரும் 9 கூடையவரும் ஒன்றா சேர்ந்து இருக்கார். குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி நாளைக்கு அந்த இடத்துல இருக்காங்க. அது ராஜயோகம்னு பேர். இன்று உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி நாளைக்கும் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவங்க உங்களுக்கு வயதுக்கு தக்கபடி தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு சந்திரன் இணைந்திருப்பது நன்மை இல்லை. அதனால் அது 6ல் போய் சேர்ந்து 2 பேர் இருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அடுத்து உங்களுக்கு தனுசு ராசி என்பது சனி 3லேயும் ராகு 4லேயும் இருக்குது. இது நல்ல பலன்கள் என்று சொல்லலாம். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனி இருக்கிறது. 7ரை சனியுடைய காலம் என்ன, ஒரு 18 மாதங்கள் இருக்கிறது. மகர ராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் 3ல் இருக்கார். சுக்கிரன் 3ல் மறைவு, உச்சம் பெற்றிருக்காரு. 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் 3 மறைவு சுக்கிரனுக்கு. அதனால் சுக்கிரன் பலமாக இருந்தாலும் நன்மை இல்லை. ராகு பலமாக இருக்காரு, நன்மை தரும். அன்பான கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் யோகம் பெறாரு.
அவர் யோகம் பெறுறது தவறு, அதனால் நன்மை இல்லை அது. அதனால் அதை வந்து சில பேர் சொல்லலாம் பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம், அதுக்கு சாத்தியமே இல்லை. ஜென்மத்தில் சனி இருக்குது. மகர ராசிக்கு வேணால் இந்த குரு பகவான் நன்மை செய்யலாம், ஏன்னா மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது, யோகம் பெறதுனால நன்மை செய்யலாம். கும்பராசிக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு சாத்தியம் இல்லை. 4ஆம் இடம் குருவுக்கு 3 நாளும் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அடுத்து மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மீனராசிக்கு வந்து குரு சந்திரன் சேர்ந்து யோகம் பெறுறாங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் யோகம் பெறுவது நல்லது. ஆனால் அவர் 3ஆம் இடத்துல ஓய்வு யோகம் பெறுறாரு. ஆனால் அவருடைய பார்வை 9ஆம் இடத்தை 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. 5ஆம் அதிபதியும் லக்னாதி ராசி அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல பார்வை. அதனால் இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 சனிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த 7.5 சனிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை ஒரு விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. அதாவது கோச்சார பலன், இந்த ராசி பலன்கள்லாம் இருக்குதுங்களா, இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-15% தான் வேலை செய்யும். இது வந்து முழுமையாக வேலை செய்யாது. இதை வந்து பிரமாதமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து மக்களே வீட்டில் எனக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறது, பாடாப்படுத்துது, அட்டம குரு என்னை போட்டு கசைக்கு புளியுது, எதையுமே செய்ய விட மாட்டேங்குது, இப்படி தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது இது பார்க்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது என்று பார்க்கணும். இப்போ ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். எந்த கிரகங்களும் பலமாக இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப கஷ்டம். அப்படி மேடு பள்ளம் மேடு சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதை வந்து நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஜாதகத்தை நம்ம பிறந்த நேரம் இதை மாற்றி யாராலையும் அமைக்க முடியுமா? இதில் வண்டி ஓடுதுன்னா நம்ம வந்து இறை வழிபாடு விடாமல் நம்மளால் முடிஞ்ச வரையும் செஞ்சுக்கிட்டு வந்தோமேனால் நமக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இறை வழிபாடு நம்ம எவ்வளோ தூரம் பண்ணிட்டு வர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. இந்த 7.5 சனி இருக்கிறதுனால கோளறு திருப்பதிகம் ஞானசம்பந்தர் இயற்றிய கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. இப்பொழுது ஒரு முக்கியமான கருத்தை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வர ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்களை நான் சொல்கிறேன், அதை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க, எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. அதாவது பொருத்தம் பார்க்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணுக்கும் திருமண காலத்தை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைப்பது வியாழ நோக்கம் மாலை நோக்கம் என்று பெயர். அதனால் அந்த காலம் வந்துடுதுன்னா அவங்களுக்கு ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு பேர். ஆண் பெண் ஜாதக பொருத்தம் பார்க்க தொடங்கும் முன்பாக பிறந்த சரியான தேதி, பிறந்த நேரம் தோராயமாக சொல்லப்படாது. அந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, வேல்முருகன் போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்துச்சு குழந்தைன்னு போகணும். வேல்முருகன் 10 நிமிஷம் முன்னாடி வரும் பின்னாடி வரும். அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அவங்க, ஏன்னா கிராமத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் தோராயமாக சொல்லக்கூடாது, கரெக்டாக நேரம் சொல்ல வேண்டும். பிறந்த இடம் ஊர் பற்றி கரெக்டாக குறிப்பிடணும். இந்த குழந்தை எந்த ஊரில் பிறந்தது அப்படிங்கிறது முக்கியம். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் எழுதுறவங்க இந்த பிறந்த ஊரையே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த பிறந்த ஊருக்கு சூரிய உதய வித்தியாசம் நிறையா இருக்குது. அது மாதிரி ராசி மானத்தினுடைய அளவுகள் நிறைய மாறுபடுகிறது. இதை வந்து முதல்ல சரி பண்ணிக்கிட்டு சூரிய உதயத்தை அறிந்து கொண்டு ஒரே பஞ்சாங்கம் கொண்டு 2 ஜாதகத்தையும் கிரகங்களை அறிய வேண்டும். இந்த கிரக நிலைகளை அறிந்து ஜாதகங்களை கணித்து தசை பாக்கி இருப்பு காண வேண்டும். இதனை செய்யாத வரையில் திருமண பொருத்தம் பார்த்தல் என்பது சரியாகாது. இதை யார் எழுதியிருக்காங்கன்னா காலவிதானம்னு சொல்லி ஒரு மூல நூல், காலவிதான பத்ததி அப்படின்னு ஒரு நூல். அது வந்து தஞ்சை சரபோஜி மகாராஜா லைப்ரரியில் இருக்குது. அந்த நூலில் இருக்குது இந்த விளக்கம். இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்து அதில் இருக்குது. அது எவ்வளோ பெரிய உயர்ந்த கருத்து பாருங்கள். அது எப்போவே எழுதுனது, ஒரு பக்கம் நாகரத்துலேயும் ஒரு பக்கம் தமிழ்லேயும் விளக்கம் இருக்குது. அதனால் இந்த நூல் ஆசிரியர் தெரியலையா, அதே கீழே குறிப்பிட்டிருக்காரு,
இந்த நூலை இயற்றிய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை, ஏற்றுச்சுவடியிலிருந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இந்த ஆசிரியர் பேர் இருந்து ஏற்றுச்சுவடி கரையாந்தது ரொம்ப தெரியலை. அதனால் இன்னும் ஒன்று, ஆண் பெண் நட்சத்திரங்களை கொண்டு 10 வித பொருத்தங்கள் மட்டும் பார்த்துவிட்டு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கு என்று சொல்வதை நம்பிக்கொண்டு திருமணம் செய்வது பெரும் பிழையாக போய்விடும். அன்பான நேயர்களை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணுறோம், குழந்தை இல்லை. 10 வருஷம் ஆச்சு, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. காரணம் என்ன? ஜாதகத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் 5, 7, 9ஆம் இடம் பலமாக இல்லை, புத்திரகாரகன் பலமாக இல்லை, புத்திர ஸ்தானாதிபதி பலமாக இல்லை. இது யாருக்காவது ஒருத்தருக்கு நன்றாக இருக்கணும். 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு நன்றாக, 2 பேருக்குமே சரியில்லைன்னா குழந்தை எப்படி உண்டாகும்? இதை ஏன் பார்க்கல? மகேந்திரன் இருக்குது, ராசி இருக்குது, ராசி அதிபதி இருக்குது, இந்த 3 பொருத்தம் இந்த ஜாதகத்தில் இருக்குது, குழந்தை இல்லை. இந்த இடத்த தான் நம்ம சிந்திக்கணும். அதனால தான் அந்த விளைவுகள் நிறையா வருகிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பார்க்குறாங்க, 10 வயசில் போனோன்னா பார்த்து காக்க வைக்காமல் பார்த்து சொல்லி போடுறாங்க, அதை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி முடிவு செய்து பெரும் பிழையாக போய்விடும். அந்த நட்சத்திரப்படி ஆணுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு பஞ்சாங்கத்தில் இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்லி எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பொருத்தம் பார்க்கக்கூடாது. திருமணம் என்பது ஒரு புனிதமானது. திருமணம் என்பது வாழ்க்கையில் அந்திம கால வரை, நம்முடைய உயிர் உள்ள வரை கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது திருமணம் என்பது. அது சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். யாருக்கு இன்னாரு அப்படிங்கிறது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. நம்மளால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்படி தான் இவனுக்கு அமையணும், மனைவி அமையணும், கணவன் அமையணும்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. அதனால் அது பிழை இல்லாத குறையில்லாத பஞ்சாங்கத்தை ஒன்று பார்ப்போம். இப்போ பஞ்சாங்கம்லாம் எல்லாருமே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு 2-3 பஞ்சாங்கம் தான் இருந்தது. ஒரு 4 பஞ்சாங்கமோ என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறான். அதாவது ஆற்காடு பஞ்சாங்கத்தில் மொத்தத்தில் ஆற்காடு பஞ்சாங்கம் 2, அதில் ஆற்காடு ஒன்று தான். அது இந்திரா லாவண்யான்னு பேர். அடுத்து கஞ்சனூர் பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம். அது கணக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும். பேப்பர்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், அது எல்லோரும் பார்க்க முடியாது, எல்லாருக்கும் புரியாது. அது புதுக்கோட்டை பஞ்சாங்கம்னு ஒன்று, அது பாக்கெட்டு டைரி மாதிரி இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கும். இந்த புதுக்கோட்டை பஞ்சாங்கம் ரொம்ப கணக்கு எல்லாம் துல்லியமாக இருக்கும். அடுத்து ராமநாதபுர பஞ்சாங்கம் இருந்தது. அது ஒரு அந்த அரமணை ஜோசியர் ஒருத்தர் பெரியவர் இருந்தாங்க. அவங்க காலத்தோடு அந்த பஞ்சாங்கத்தினுடைய கணக்கு முடிஞ்சது. அவங்க காலத்துக்கு அப்புறம் அது அவங்க வழியில் வந்தவங்க ஒழுங்காக எழுதலை. இப்போ அந்த வழியில் யாருமே இல்லை, யாரோ எழுதுகிறாங்க, யாரோ ஒரு சிவாச்சாரியார் எழுதுகிறாரு போல இருக்குது. அது அவ்வளோ சிறப்பாக பூரா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பஞ்சாங்கம் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் 2, அர்ச்சக சங்க பஞ்சாங்கம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அர்ச்சக சங்கத்திலேருந்து போடுறாங்க, கடலூர்லேருந்து. அது நல்ல தெளிவாக இருக்குது. அந்த பஞ்சாங்கங்களும் கொஞ்சம் நமக்கு கணக்கு சரியாக இருக்குது. அடுத்து பாம்பு பஞ்சாங்கம். இது 3மே பாக்கியம்தான். இந்த பஞ்சாங்கங்கள் நமக்கு கணிதம் செய்து பின் பொருத்தம் பார்க்க வேண்டும். ஒரே விதமான பஞ்சாங்கத்தை கொண்டு 2 பேருக்கும், ஒருத்தருக்கு ஆற்காடு பஞ்சாங்கத்துலேயும், ஒருத்தருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும், ஒருத்தருக்கு திருக்கணத்துலேயும் பொருத்தம் பார்த்து அப்படி அமைக்கப்படாது. அதனால் இப்போ சீனிவாசன் பஞ்சாங்கம்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்மளெல்லாம் வச்சு அதெல்லாம் இப்போ அது கணக்கு தப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு பாரம்பரியமாக உள்ள பஞ்சாங்கம் ஆற்காடு லாவண்யாவும் இந்திராவும் தான். பாம்பு பஞ்சாங்கம் ரொம்ப உறுதியானது, அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த பாம்பு பஞ்சாங்கிறது அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. அந்த காலத்துலேருந்து நீண்ட காலமாக ஆற்காடு பஞ்சாங்கம் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த கஞ்சனூர் பஞ்சாங்கங்கிறது அந்த காலத்துலேருந்து இருக்குது. அதுவும் நிறைவான பஞ்சாங்கம். இந்த மாதிரி பஞ்சாங்கங்களை கொண்டு நாம் சரியான முறையில் பொருத்தம் பார்த்து நமது 2 குழந்தைகளையும் 2 செல்வங்களையும் நாம் சேர்த்து விட்டோமையானால் அவங்களுடைய எதிர்காலம் நன்றாக சிறப்பாக இருக்கும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒருத்தர் வந்து பொருத்தம் பார்க்குறாங்க, அந்த பொருத்தம் பார்க்குறது சரியாக பார்க்கல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது அதுதான், அவருக்கு தெரிஞ்ச வழியில் தான் அவர் போக முடியும். ஒருத்தருக்கு தெரியாத வழியில் இன்னொருத்தர் போக முடியாது. அவங்களுக்கு பாதை ஒன்று இருக்கு, அந்த பாதையில் அவங்க போவாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா நான் உடனே இதை இப்போ அது நான் முன்னாடி சொன்னபடியே நான் இதை வந்து இப்போ எனக்கு கோவை கலைமகளில் சாஃப்ட்வேர் கொடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாம்பு பஞ்சாங்க கணிதப்படி இந்த சாஃப்ட்வேரு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாட்டா, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தையும் தனித்தனியாக பிரிண்ட் எடுப்பேன். நான் அவங்க கொடுக்குற ஜாதகத்தை வச்சு பார்க்க மாட்டேன், 2 பக்கம் பிரிண்ட் எடுப்பேன். ஜாதகம் தசாபுத்தி 2 பேருக்கும் 2 2 4 பக்கம். அடுத்து பொருத்தம் போட்டு எடுப்பேன். பொருத்தம் வந்து அதுக்கு ஒரு 2 பக்கம் எடுப்பேன். 6 பக்கம் எடுக்கிறேன். 6 பக்கம் எடுத்து வயது எழுதி தசாபுத்தியெல்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்து இந்த நோட்டில் இருக்கிற ஜாதகத்துக்கும் நம்ம போட்டிருக்கிற ஜாதகத்துக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து சரியாக இல்லைன்னா அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லிவிட்டு நான் இதை வச்சு தான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு இதுபடி நான் அவங்களுக்கு ஜாதகங்களை கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, லக்கணாதி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எடுத்தோன்னா ஆயுள் பாகம் எப்படி இருக்குது இதை பார்ப்பேன். அடுத்து வந்து 2ஆம் இடம் எப்படி இருக்குது, மாங்கல்ய பலம் அது எப்படி இருக்குது, 4ஆம் இடம் எப்படி இருக்குது, 4ஆம் இடம் சுகம் அது எப்படி இருக்குது, 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் கடத்திர ஸ்தானம் கணவனை கொடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, அது வீட்டுக்குரிய கிரகம் எப்படி இருக்குது. அடுத்து வந்து 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது. அடுத்து 10ஆம் இடம் எப்படி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஓரளவு ஆய்வு பண்ணிவிட்டு தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய தோஷமா, நிவர்த்தி ஆக முடியாத தோஷமா, இப்படியெல்லாம் நம்ம அதை ஆய்வுக்கு பண்ணிட்டு அதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி பையனுடைய ஜாதத்தையும் அதே மாதிரி ஆய்வுக்கு கொண்டு வரும். இதில் முதல்ல வந்து நம்ம பார்க்குற போது 2 பேருடைய ஆயுளையும் நம்ம சரியாக பார்க்கணும், அதுதான் முக்கியம். 2 பேரும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு ஜாதகத்தில் பார்க்கணும். 7ஆம் அதிபதி ஒருத்தருக்கு வந்து 9ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 9ல் இருந்தால் மனைவியால் நன்மை, கணவனால் நன்மை. அப்போ அந்த மாதிரி 2 பேருக்குமே இருந்ததுன்னா இந்த யோனி பொருத்தம் இல்லாட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கணவனால் நன்மை மனைவியால் நன்மை, அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா, சண்டை வருமா? 2 பேருக்கும் ஆயுள் வந்து 85 வயசு குறையாமல் இருப்பாங்க. இப்போ ஆண் வந்து 85 வயசு இருப்பான், பெண் வந்து 80 வயசு இருப்பாள். ரச்சு பொருத்தம் என்ன ஒன்றும் ஒன்றும் பண்ணாது, ரச்சு இல்லாட்டாலும் பண்ணலாம். அதனால் இது பொருத்தம்தான் முக்கியமானது என்பது பெரியவங்க எழுதின நூலில் கிடையவே கிடையாது. எந்த நூல்லையும் பொருத்தம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்லாம் இல்லை. ஜாதகங்களே நன்றாக ஆய்வு செய்யுங்க. அதனால் இப்படியெல்லாம் ஒரு ஆய்வு செய்யணும். பணிவான வேண்டுகோள். அன்பான நேயர்கள், தாங்களுக்கு ஜாதகம் பார்க்க விரும்பினா நேரம் வர முடியலைன்னா ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து ஃபோன் மூலமாக உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரிஜினல் நான் போட்ட பிரிண்டு உங்களுக்கு தேவைன்னா உங்கள் முகவரியை கொடுத்தீங்கன்னா நான் உடனே அதை கொரியரில் அனுப்பிடுவேன். சிரமம் பார்க்க மாட்டேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு 4 பக்கம் ஜாதகம் பலன் பார்க்குறதுக்கு 4 பக்கம் பிரிண்ட் எடுப்பேன். அதாவது ஜாதகம், தசாபுத்தி, பாவகம், எண்கணிதம் இதை எடுத்து அது பூரா பலன்கள்லாம் எழுதி எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமாக சொல்லிவிட்டு அதை அப்படியே கொரியரில் வச்சு அனுப்புவேன். அந்த ஜாதகத்தை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஜாதகம் கூட உங்களுக்கு நமக்கு சரி வரல அப்படின்னா நான் இப்போ கொடுக்குற அந்த ஜாதகம் கரெக்டாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் லாமினேஷன் கவரை வச்சு கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் அதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் நல்லா எப்பொழுது வேணாலும் அணுகலாம். அதனால் இதில் இந்த யூடியூப்லேயே என்னுடைய நம்பர் இருக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் அணுகி என்னுடைய தொடர்பு கொண்டு ஜாதகங்களை எனக்கு தெரிந்த பலன்களை சொல்லுகிறேன். அதை கேட்டு நல்லவர்கள் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.